கர்த்தர் அப்படியே மாற்றி செய்கிறாரு. நீ எதை இந்த உலகத்தில் பைத்தியம் நினச்சிட்டு இருக்கியோ அதை வச்சே என்ன பண்ணுவேன், நான் ரட்சிப்பை கொடுப்பேன். 5ஆம் கிளாஸ் கூட படிக்காமல் இருக்கலாம், அவன் இந்த இடத்துல இன்னும் இயேசுவே ஆண்டவன் பிரசங்கிக்கிறானே, அந்த பைத்தியக்காரனுடைய பைத்தியக்காரத்தனமான சுவிசேஷத்தை வைத்து பரலோகத்துக்கே ஆத்துமாக்களை கொண்டு போய்விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் யூதருக்கு இடர்லையும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். இயேசுவே பைத்தியம்னு சொல்கிறாங்க. என்னையே பிசாசு பிடித்தவன் என்று சொன்னால் உங்களை என்னன்னு சொல்லுவாங்கண்ணே. அப்போ இந்த இடத்துல இப்படின்னு சொல்லலாம், என்னையே பைத்தியம்னு சொன்னான், இயேசுவே பெரிய பைத்தியம் தான். இப்போ சொல்கிறேன், இயேசு பைத்தியம்னா நானும் பைத்தியம் தான், நான் பைத்தியம்னா இதை கேட்டுட்டு இருக்கு நீங்களும் பைத்தியம் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் கர்த்தரோ அவர்களை தான் பைத்தியமாய் காண்கிறார். ஆமென். நாம் தான் ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இயேசு தேவ ஞானமாக இருக்கிறார். மனுஷ ஞானம் அல்ல, உலகத்தின் ஞானம் அல்ல, படித்த ஞானம் அல்ல, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பரலோக தேவன் என்ன விதமான ஞானத்தை உடையவராய் இருக்கிறாரோ அதே விதமான ஞானம் உடையவர்களாய் உங்களையும் என்னையும் இயேசு மாற்றியிருக்கிறார். பிரசங்கம்ங்கிறது தேவ ஞானம். இதுவரைக்கும் நான் செயல்பட்ட ஞானம் வேற, இனிமேல் செயல்பட வேண்டிய ஞானம் வேற. ஞானிகள் அநேகர்களே வல்லவர்கள், நாங்கள் பெரிய ஆளுங்க இல்லை, பிரபுக்கள், பணக்காரவங்க இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்காரனாக தான் வாழ்ந்தேன். என்ன அதாவது இந்த எதுக்கு நம்ம பூமிக்கு வந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், என்ன நோக்கம் இருக்குது, எதை நோக்கி போகிறோம், தேவனுடைய பார்வையில் நாம் பைத்தியர்களாக தான் இருந்தோம். இதில் இருக்க எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் பொருந்துவேன். பைத்தியங்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் பொருந்துவேன், இழிவானவைகள்லையும் நான் பொருந்துவேன். அற்பமாக எண்ணப்பட்டேனா எஸ், இல்லாதவனா ஆமாம் எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது, இப்படி எல்லாத்துலேயுமே பலம் உள்ளவனா கிடையாது, நான் ரொம்ப வீக்கானவன், சரீர பிரகாரமாகவே நான் வீக்கானவன். நம்ம பார்த்து யாரெல்லாம் இவன் பலவீனமானவன், ஒன்றும் இல்லாதவன், இவன் அற்பமானவன், இவனுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாரும் எத்தனை பேர் நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நம்ம இந்த இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அப்படியே தலையிலாக மாற்றி அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் பலம் உள்ளவன், அவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, தச்சனுடைய குமாரனுக்கு எப்படிங்க இந்த ஞானம் வந்துச்சு? தேவ ஞானமாக இருந்தார். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த பகுதியின்படி உலகத்தில் நம்மளை பார்த்து நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல எல்லாம் பார்த்து இன்னைக்கு அவங்க நம்ம ஒருவேளை நம்ம செய்த யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, இவன் இன்னார் விட்டு பிள்ளை இல்லையா, இவன் இன்னும் படித்தவன் இல்லையா, இவங்க இந்த குடும்பம் இல்லையா, இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது, இவன் எப்படி இதெல்லாம் கற்றுக்கொண்டான் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்வார், அவருக்கு மகிமை உண்டாகும். உலகத்தில் பைத்தியமாக இருந்தவனை, பலவீனமாக இருந்தவனை, ஏழ்மையாக இருந்தவனை, தரித்திரமாக இருந்தவனை எடுத்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தும் மட்டுமல்ல தெய்வீக ஞானத்தினால் அவனை நிரப்பி இந்த தேவனுடைய சத்தியத்தை உலகத்துக்கு அறிவிக்கிறவனாய் மாற்றுகிற தேவன் நான் என்று சொல்கிற கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும்போது என்ன ஆண்டவர் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த இந்த இயேசு என் ஆண்டவர். இப்படி செய்து முடித்தபடினாலே அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி மரித்து உயிரோடு எழுந்த அவர், அப்படி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நீ இதயத்தில் விசுவாசிக்கிறபடினாலே எனக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? நான் இப்பொழுது முந்தின ஆதாமுக்குள்ள இல்ல, பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த கிறிஸ்து என்னும் ஒருவருக்குள் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறபடினாலே பிதா இயேசுவை பார்த்தது போல என்னை தன் பிள்ளை என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக உலகத்தின் ஞானத்தை, கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை தேடாமல் இந்த தேவ சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து அதன்படி வாழ என் மனதை திருப்புகிறேன், மனம் திரும்புகிறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திரும்புகிறேன். தேவன் என்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு விட்டார். தேவன் இப்பொழுது என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் என்னை பற்றி சொல்லுகிறது. நான் எங்க அப்பாவாகிய ஆதாமுக்குள்ள இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு வந்துவிட்டபடினாலே தேவன் ஆதியில் ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரனாக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வருமா வரலையா, நான் நல்லவனா கெட்டவனான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு. ஆனால் ஞானம் என்ன? அதற்கேற்றபடி வாழ வேண்டும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சமீப காலமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல ஏன் இதை நான் வாசிச்சேன்னா, முதல் பாவம், இந்த காலையில் நான் வேத வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2-3 வாரமாக பார்த்ததோடைய முக்கியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் பாவம்னா என்னன்னு புரிஞ்சிக்கலன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நாங்களும் அப்படி தான். சின்ன பிள்ளையில் இந்த சர்ச்சுங்களுக்கெல்லாம் போனோம்னா, அது விசேஷமாக நல்ல பெரிய பெரிய சர்ச்சுக்கு போகும்போது அந்த சோத்தில் படம் வரைஞ்சிருப்பாங்க. ஆதாம் ஏவாள், ஒரு பாம்பு, ஒரு ஆப்பிள் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்பிளை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார். அந்த ஆப்பிளை வந்து அவங்க சாப்பிட்டதுனால அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பாவத்தை பற்றி அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கடவுள் ஒரு பழத்தை இவங்களுக்கு வேணான்னு சொன்னார், அந்த பழத்தை இவங்க சாப்பிட்டதுனால பாவத்தில் விழுந்துட்டாங்கன்னு. கிறிஸ்தவர்களுக்கு என்ன அதை பற்றி அறிவுனா, கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, இந்த ஒரு கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேணான்னு சொன்னார், இந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவங்க தனக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவங்க கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்தாங்க, அதனால் பாவம் வந்துருச்சு அப்படிங்கிறது கிறிஸ்தவருடைய அறிவு. உலகத்தின் அறிவு வந்து ஒரு பழம் ஆப்பிளோட போயிடுது. கிறிஸ்தவர்களுடைய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கீழ்ப்படியாமைங்கிறது அது சரிதான், ஆனால் அதை விட ஒரு பயங்கரமான காரியம். முதல் பாவம், அந்த பாவத்துடைய விளைவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் நானும் புதிய ஏற்பாடே புரியாது. அதை சொல்லிட்டு தான் நான் புதிய ஏற்பாட்டிலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக காண்பிச்சுட்டு வரேன். தெளிவாக இருக்குது இந்த புஸ்தகம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த புஸ்தகம் ஒரு நேர்மையான புஸ்தகம், அற்புதமான புஸ்தகம். இங்கே எதுவுமே புரியாததுக்கு இடமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடு சுவிசேஷங்கள்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முதல் பாவம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அங்கே முதல் பாவம் என்ன? கீழ்ப்படியாமை ஒரு பகுதி தான். முதல் பாவத்தின் ஒரு பகுதி தான் கீழ்ப்படியாமை. அது மட்டுமல்ல, இன்றைக்கி உலகத்தில் காணப்படுகிற பாவ பிரச்சனைகள், இதை வந்து பாவம் சொல்கிறோம். இந்த பாவ பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆதியில் ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த பாவம். அந்த பாவம் என்ன? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தேவன் தன்னுடைய ஞானத்தினால் மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினார். மனுஷனை தன்னை போல சிருஷ்டித்தார், தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னார். அவனுக்கு அவர் எதுவுமே கொடுக்காததே கிடையாது. அதாவது எல்லாத்தையும் கொடுத்தார். அங்கே பார்க்குறோம், எல்லாத்தையும் கொடுத்தார். பொன் விளைகிற ஒரு பூமியை கொடுத்தார், பெரிய தோட்டத்தை கொடுத்தார், அழகான சூழ்நிலை அட்மாஸ்பியரை கொடுத்தார், ஒரு நல்ல துணையை கொடுத்தார், 5 நதிகளை கொடுத்தார். அங்கே அவனுக்கு வந்து எனக்கு குறையா இருக்குது, எனக்கு பத்தாது, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார். என்ன சொன்னார்? நான் தேவன், என்னுடைய சிருஷ்டினி அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல, அதுவும் விசேஷமாக மனுஷனுக்கு தேவன் எதிர்பார்த்தது என்னன்னா, டு நோ சம்திங், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் அதை என்னுடைய ஞானத்தினால் புரிஞ்சுக்கோ. ஞானம் என்பது அந்த இடத்துல வெளிச்சம். காட்ஸ் விஸ்டம் இஸ் த லைட். யார் அந்த விஸ்டம்? யார் அந்த வெளிச்சம்? இயேசு. அன்னைக்கு வந்து இயேசு மாம்சத்தில் வெளிப்படலை, ஆனால் அவர் பிதாவோடு இருந்தார், வார்த்தையாக இயேசு இருந்தார். அப்போ மனுஷனுக்குள்ள இயேசு என்னும் அந்த வெளிச்சத்தின் மூலமாய் அவன் என்ன பண்ணுகிறான்? எல்லாவற்றிற்கும் பேரிடுகிறான். இயேசு என்னும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக தன் மனைவியை பற்றி சரியான அறிவோடு சொன்னான். இவள் என் மாம்சத்திலிருந்து, இவள் என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்னொன்னையும் குறித்து இது என்ன, இது எப்படி, இது என்ன, எப்படி வந்தது என்பதை குறித்து தேவனை போல அற்புதமான ஒரு ஞானத்தின் வெளிச்சம் உடையவனாக இருந்தான். அப்போ என்ன தேவன் விரும்புகிறார்? மனுஷன் தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு காரியத்தை அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிந்து கொள்ளுகிற அந்த அதிகாரம் தேவனிடத்தில் இருந்தது. அதை தேவன் மூலமாக, தன்னுடைய ஞானத்தின் மூலமாய் தேவன் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அங்கே தான் கீழ்ப்படியாமைக்காக என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமை சோதிப்பதற்காக இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்.
அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார், இதை புசித்த பிறகு அவர் சொல்கிறாரு, இப்போது மனுஷன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால நம்மை போல் அவனும் மாறிட்டான்னு தான் சொல்கிறாரு. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால நன்மை தீமை தெரியாமல் இருக்குன்னு சொல்லலை, தெரியும் தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நன்மை தீமை அறிஞ்சிக்கிட்டாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஞானம் அவனுக்கு கிடையாது. தேவனுக்கும் நன்மை தீமை என்னன்னு தெரியும், எனக்கும் நன்மை தீமை என்னன்னு தெரியும். ஆனால் தேவனுடைய ஞானத்தில் நான் செயல்படும் போது தீமையை மேற்கொள்ளக்கூடிய ஞானமாக என் ஞானம் இருக்கும். தீமை என்னை அணுகியிருக்காது, பிசாசுக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் தேவ ஞானத்தை வேணான்னு சொல்லி அந்த தனிப்பட்ட விதத்தில் அந்த நன்மை தீமையை இவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அது அவனுக்கு என்னமாய் மாறினது? சாபமாய் பாவமாய் மாறினது. எதுவுமே அவன் அதுக்கப்புறம் சரியாக தெரிஞ்சிக்கல, எல்லாமே தப்பு தான். முதல்ல பிறந்த பிள்ளையே உலகத்தில் முதல்ல ஒரு பிள்ளை பிறக்குது, கொலைகாரன், சகோதரனை கொன்றான் காயின் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி தேவன் சிருஷ்டித்த முதல் குடும்பத்தின் பிள்ளை எப்படி ஒரு கொலைகாரனாய் பிறக்க முடியும்? காரணம் என்ன? தேவ ஞானத்தை வேண்டாம் என்று அவன் விளக்கினபடினாலே அது எவ்வளவு மோசமானதுங்கிறதுக்கு அதான் ஒரு உதாரணம். அதாவது பாவம்னு சொல்கிறோமே, அந்த பாவம் என்னத்தை ஒரு பெரிய விளைவை கொடுத்து இந்த உலகத்தில் முழு உலகத்துக்கும் எல்லா ஜீவனுள்ளோருக்கும் தாயானவள்னு சொல்கிறான் ஆதாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனங்களுக்கும் தாயானவளாக இருந்தவள் முதலில் ஒரு கொலைகாரனை பெற்றாள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அது ரொம்ப சீரியஸான விஷயம் அந்த முதல் பாவம் இல்லையா? இங்கே பார்க்குறோம் இயேசு என்ன பண்ணுறாரு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நான் சொன்னேன் தேவனுடைய ஞானமே யார் தான்? இயேசு. இவர் தான் அந்த ஞானமே. நீங்கள் இப்போ நீதிமொழிகளில் வாசிக்கலாம், தேவன் சிருஷ்டித்த போது என்னை வச்சு தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னு அவர் சொல்லுகிறார். ஞானம் தன்னை நோக்கி பேசுது. அது ஞானமாக பேசினாலும் அந்த ஞானம் யார்? இயேசு. அவரோட இருந்து தேவனுக்கு பிள்ளையாய் செல்ல பிள்ளையாக இருந்து தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்த பொழுது இயேசு தான் அதையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். இயேசுவை கொண்டு தான் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. வெளிச்சம் உண்டாயிட்டுன்னு இருக்கு. எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வெளிச்சம் ஆனார்ன்னு இருக்கும். இயேசு தான் அந்த வெளிச்சம். இல்லாட்டி நம்ம போன வாரம் வாசித்தது எப்படி நமக்கு சாத்தியமாகும்? போன வாரம் என்ன வாசித்தோம்? என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த ஆதியாகமத்தை எடுத்து பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாரு. போன வாரம் பார்த்தோம், இப்போ நீங்கள் எடுக்க வேணாம். என்ன சொல்கிறாரு பாருங்களேன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அங்கே கொண்டு போகிறாரு, மறுபடியும் இங்கே கொண்டு வராரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. ஒளிங்கிறது இப்போ என்ன? அறிவு, நாலேஜ். அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்போ எதுக்கு இயேசு வந்தார்னா, இயேசு எதுக்கு வந்தார்னா அவர் தான் அறிவு. அதே விதமான அறிவு மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் தான் நாங்கள் புது சிருஷ்டி அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறேன், ஏதேனில் நடந்த முதல் பாவத்தை புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டு போதனையே புரிஞ்சிக்க முடியாது. சிம்பிள் கான்செப்ட் என்ன? மனிதன் வெளிச்சத்தை இழந்தான், அறிவை இழந்தான், ஞானத்தை இழந்தானா அப்புறம் எப்படி இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ காரியங்கள் நடக்குதுன்னா அது தேவ ஞானம் இல்லை. தேவனுடைய ஞானம் என்பது தேவனை போலவே செயல்படுகிற, தேவன் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற ஒரு ஞானமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. இவர் தான் அந்த ஞானம். ஆனால் மனுஷனாக வந்துட்டு அவர் என்ன பண்ணல, எனக்கு எல்லாம் தெரியும். இயேசுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? உண்மையிலே எல்லாம் தெரிஞ்சவர் அவர் தான். ஆனால் அந்த எல்லாம் தெரிஞ்சவர் சொல்கிறாரு, பிதா என்ன செய்கிறதா நான் பார்க்குறேனோ அதை தான் நான் செய்வேன், நானாக ஒன்றும் செய்ய மாட்டேன். பிதா எதை காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் என்ன மனுஷனாக என்ன பண்ணல, எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட எதையுமே ஒன்று கூட என்ன செய்யலை, நன்மை தீமை என்ன எப்படி செயல்படுங்கிறத நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு நாள் கூட செயல்படல. அதனால தான் சொல்கிறாரு, கடைசியில் சொல்கிறார் கெத்சமனேல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, வாருங்கள் எழுந்து போங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணல, அவனுடைய ஐடியாவை எதுவுமே எடுத்துக்கல. ஹல்லேலூயா. அவருக்குள் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். எப்படி இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி தேவன் இன்றைக்கி உங்களை என்னை ஏற்றுக்கிட்டார் தெரியுமா? உங்களை நீதிமான் நம்மளெல்லாம் சொல்கிறாருலாம் நம்ம வாசிக்கிறோம்ல.
பிள்ளைகள்னு இன்றைக்கி நம்மளை ஏற்றுட்டு இருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முந்தின ஆதாமுக்குள்ளே இல்லை. முந்தின ஆதாமுக்குள்ளே இருக்கும்போது எபேசியர் எழுதியது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். கீழ்ப்படியாமைனா என்ன? ஏய் இதை செய்ப்பா, இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறது இல்லை. கீழ்ப்படியாமைங்கிறது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு காரியத்தை நான் தேவ சித்தத்தின்படி தேவனுடைய ஞானத்திலிருந்து வார்த்தையிலிருந்து அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேனா, இல்லை இந்த உலகம் சொல்கிறது படி நான் கற்றுக்க போகிறேன்னா. மன்னிங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் உலகத்தின்படி பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியாது. உலகத்தின் அறிவுப்படி மன்னிப்பு என்பது சும்மா பேச்சுக்கு, உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதத்தின்படி மன்னிப்புங்கிறது வேற. அந்த ஞானம் வேற, இந்த ஞானம் வேற. அப்போது இயேசு சொல்கிறார், நான் எதுவுமே தானாகவே செய்யலை. அப்போ இன்றைக்கி நம்ம எப்போ நம்ம ரட்சிப்புங்கிறது என்ன, அதான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே இந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும். ரட்சிப்புனா என்ன? இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறோம். என்ன எப்படின்னா, இந்த இயேசு என்பவர் தன்னுடைய எந்த சொந்த கிரியை நடப்பிக்காதவர். அவர் முற்றுமுடிய எந்த இடத்துல இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் தெரியுமா? கெத்செமனே முக்கியமான இடம். ஏன்னா அங்கே அவருக்கு கொஞ்சம் வேதனை, துக்கம், அவருக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு ஆவியில் ஒரு துயரம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலுவைக்கு போகிறோம், ஆனாலும் இந்த முழு உலகத்தின் பாவ சாபத்தை நான் சுமக்கணுமே, அது எனக்கு இதுவரைக்கும் பாவமே அறியாத நான் இப்போது எல்லாருடைய மொத்த பாவத்தையும் என் தலையில் சுமக்க போகிறேனே அப்படின்னு கொஞ்சம் தடுமாறுகிறார். அப்போ ஜெபம் பண்ணுகிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் அவரை பலப்படுத்துகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? பிதாவே ஆகிலும் உம்முடைய என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அங்கே கூட என்ன சொல்கிறார் பாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்போ என்ன அர்த்தம்? சிலுவைக்கு போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் கூட என் விருப்பம் போல் என் சித்தத்தை தெரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. இதுதான் கடைசி. இங்கே நான் பிதாவின் சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கல்வாரி சிலுவைக்கு போக நான் தயாராகிட்டேன், நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி போய் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அப்போது இவ்வளோ இருக்குது. இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும்போது என்ன ஆண்டவர் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த இந்த இயேசு என் ஆண்டவர். அப்படி செய்து முடித்தபடினாலே அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி மரித்து உயிரோடு எழுந்த அவர், அப்படி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நீ இதயத்தில் விசுவாசிக்கிறபடினாலே எனக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? நான் இப்பொழுது முந்தின ஆதாமுக்குள்ளே இல்லை, பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த கிறிஸ்து என்னும் ஒருவருக்குள் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறபடினாலே பிதா இயேசுவை பார்த்தது போல என்னை தன் பிள்ளை என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக உலகத்தின் ஞானத்தை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை தேடாமல் இந்த தேவ சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து அதன்படி வாழ என் மனதை திரும்புகிறேன். நான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திரும்புகிறேன். தேவன் என்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு விட்டார். தேவன் இப்பொழுது என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் என்னை பற்றி சொல்லுகிறது. நான் எங்கள் அப்பாவாகிய ஆதாமுக்குள்ளே இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு வந்துவிட்டபடினாலே தேவன் ஆதியில் ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரனாக்கியிருக்கார். இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வருமா வரலையா, நான் நல்லவனா கெட்டவனான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்குது. ஆனால் ஞானம் என்ன? அதற்கேற்றபடி வாழ வேண்டும். எனக்கு போட்டி பொறாமையிலெல்லாம் வாழ்க்கை கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நான் வாழ வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நான் பெருக வேண்டும். கர்த்தர் என்னென்னலாம் என்னை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அதையெல்லாம் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு பாவமே இல்லை. ஒருவரை விசுவாசித்தபடினாலே முந்தின ஆதாமாகிய அந்த ஒருவனுக்குள் எல்லாரும் குற்றவாளிகளாகி போனது போல கிறிஸ்து என்னும் ஒருவருக்குள் அநேக நீதிமான்களாகி மாற்றப்படுறேன். நீங்கள் சுவிசேஷம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சபைக்கு சொல்லுகிற ஆலோசனை, முதல் பாவத்தை புரிஞ்சுக்கங்க. முதல் பாவத்தை புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்குங்க. முதல் பாவத்தை என் பாவத்தை அங்கே புரிஞ்சுக்கணும். ஆமாம், நீங்கள் பாவத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் ரட்சிப்பு புரிஞ்சிக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் கிருபையை புரிஞ்சிக்க முடியும். நியாயப்பிரமாணம் எவ்வளோ பயங்கரமானதுங்கிறத பார்த்தா கிருபையை நல்லா நம்ம என்ன பண்ணுவோம்,
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிதான் முதல் பாவம் எவ்வளோ ஆழமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி ரட்சிப்பு எவ்வளோ மேன்மையானது என்பதை நம்ம என்ன பண்ணுவோம், புரிந்து கொள்வோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கேட்குறதுக்கு. ஒருவர் என்ன செய்தார், அவர்தான் தேவனுடைய ஞானம், தேவன் அவரை கொண்டுதான் உலகங்களை சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட தேவகுமாரன் இன்னைக்கு மாம்ச ரூபத்தை எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் முதல் சோதனையிலேருந்து பார்க்குறோம், அவருக்கு பிசாசு டீல் விடுறான், அவரோட ஆஃபர் கொடுக்குறான், நீர் தேவகுமாரனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி புசியும், பசிக்குதே ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிடுங்கிறான். அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணவே இல்லை, அவனோட ஐடியா எதுவுமே எடுத்துக்கல. அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அங்கே ஆரம்பித்த கீழ்ப்படிதல், முதல் சோதனையில் ஆரம்பித்த கீழ்ப்படிதல், கடைசியாக கெத்சமனே வரைக்கும் அவர் பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்த அந்த தேவகுமாரனாகிய இயேசுவை தான் நாம் அறிவிக்கிறோம். சுவிசேஷமாக மனுக்குலத்துக்கு சொல்லுகிறோம், நீங்கள் இவரை நம்பும்போது நீங்கள் தேவனால் நீதிமான்களாக மாற்றப்படுகிறீர்கள். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உங்களை பங்குள்ளவர்களாக அவர் மாற்றுகிறான்னு சொல்கிறோம். இது புரியக்கூடாதுன்னு தான் அவன் என்ன பண்ணுகிறான், அவருடைய மனக்கண்களை கூடாக்குறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, இதுதான் கான்செப்ட். வழக்கமாக நான் வேத வசனத்தை வாசிச்சுட்டு விளக்குவேன். இன்றைக்கி விளக்கத்தை கொடுக்குறேன் கொஞ்சம் வித்தியாசமாக. முதல் பாவத்தை பற்றி விளக்கத்தை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புரியும், ஒரு வரியும் புரியும். ஹல்லேலூயா. பிசாசோடைய ஆலோசனை ஆதாமுக்காகட்டும் இயேசுவுக்காகட்டும் இன்றைக்கி உலகத்தில் உள்ளவங்களுக்கு அவன் கொடுக்குற ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான், தேவன் உனக்கு வேணாம், தேவனை அவாய்ட் பண்ணணும். உனக்கு எதுக்கு தேவன், ஆதாமே உனக்கு எதுக்கு தேவன், எதுக்கு உனக்கு தேவனுடைய விஸ்டம், இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கே விஸ்டம் வந்துடும். ஏசுகிட்ட வரான், ஏசுவே தேவகுமாரனே உமக்கு எதுக்கு கஷ்டம், உமக்கு எதுக்கு பசி, நீ தேவகுமாரன், நீ எதுக்கு பசியோடு இருக்கணும், எதுக்கு தேவனுக்கு காத்திருக்கணும், ஷார்ட்கட்டில் பண்ணிருங்க. அப்போ உலகத்தை பார்த்து என்ன சொல்கிறான், உங்களுக்கு எதுக்கு தேவன், நானே உங்களுக்கு தேவனாக இருக்கேன், கண்களின் நிச்சயினாலும் மாம்சத்தின் நிச்சயினாலும் ஜீவனத்தின் பெருமையாலும் வாழுங்க. தேவனற்ற ஒரு உலகத்தை உண்டாக்க விரும்புகிறான். ஆகவே தான் அவனுடைய பேர் உலகத்தின் அதிபதி. உலகத்தின் அதிபதி அவன் உண்டாக்கல, அவனுடைய சிஸ்டம் அப்படி. ஏசு கரெக்டாக சொல்கிறாரு, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துக்கு தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய கருத்துக்களையும் கொடுத்து அவர்களை தேவனற்றவர்களாய் வைத்திருக்கிற ஒருவன் பேர் தான் உலகத்தின் அதிபதி சாத்தான். உலகத்தின் அதிபதி வர அவங்களுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படின்னா எப்படி தைரியமாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம சொல்லணும், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு தேவையாக இருக்கிறார். அப்போ நமக்கு தான், அப்போ தான் இயேசு சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்கள் திறன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, உலகத்தை ஜெயித்தாரா என்ன பண்ணார், வெறும் பாடுகளை அனுபவிச்சதுக்கு சொல்லலை, இந்த உலகத்தோடைய எண்ணங்களை நான் எடுத்துக்கவே இல்லாமல் நான் கடைசி வரைக்கும் ஜெயித்தேன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி எந்த உலகத்தின் ஐடியாவையும் எடுத்துக்கொள்ளாத எனக்குள் நீங்களும் ஜெயிப்பீர்கள், திறன் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமாக இருங்க, உலகத்தை நான் ஜெயித்தேன். உபத்திரம் எதுக்கு வருது, ஏன் உபத்திரம் வரும்னா எங்கள் ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் உபத்திரம் வரும். இந்த ஐடியாவை விட்டுருங்க. எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை சில நாடுகளில் இயேசுவை மறுதலினா என்ன அர்த்தம், இயேசுவை கொடுக்குற ஐடியாவை எடுத்துக்காத, நாங்கள் சொல்கிறத கேளு, இல்லாட்டி உன்னை சிறைச்சேதம் பண்ணிவிடுவோம், உன்னை அதை பண்ணிவிடுவோம், உன்னை இதை பண்ணிவிடுவோம். அவங்க சொல்கிறாங்க, முடியாது முடியாது, உன் ஐடியாவை நாங்கள் எடுத்துக்க முடியாது என்று சொல்லுகிறதபடினாலே அவர்கள் மரித்தும் போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் பிராணனையும் அருமையாக எண்ணாமல் பிசாசை வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்கள். அவனுடைய காரியம் ஒரே ஒரு காரியம்தான், தேவன் உனக்கு வேணாம், தேவனுடைய ஐடியா வேணாம். எப்போதும் வசனத்தை வாசிச்சுட்டு விளக்குவேன், முதல்ல விளக்கத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்ன, இந்த முறை நான் பிரசங்கிப்பது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் பாவத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது என்ன தான் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடு உங்களுக்கு வாசிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்களே மற்றவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம், இப்படி தான் இங்கே இருக்குங்க காரியம்னு. 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நான் வசனமாகவே விளக்க போகிறேன். 18 முதல் 31 வசனங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்களை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். கெட்டு போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவன் இல்லாமல் அழிவுக்கு போகிறவர்களை தான் வேதம் கெட்டு போகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஸோ சிலுவையை பற்றிய உபதேசம், இப்போ நான் சொன்னேன், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. எப்படி தேவ பலனாக இருக்கிறது,
ஆதாமுக்குள் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அதுவே தேவ பலன். ஆமென். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகம் தேவனற்ற உலகமாக இருந்து தேவன் எல்லாமே தங்களுடைய ஞானத்தில் எல்லாத்தையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த உலகத்தின் ஞானத்தை அவர் பைத்தியமாக்குகிறார், முட்டாள்தனமாக மாற்றுகிறார். எப்படி எனில் அதை எப்படி செய்கிறாராம்? நல்லா இந்த இடத்த புரிஞ்சுங்க. தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அதாவது மனுஷன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஞானத்தை வச்சு தேவன் யார் நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். கடவுள் யாருங்கிறத சுய ஞானம் என்று எழுதியிருக்கிறது. ஒன்று உலகத்தின் ஞானம்னு எழுதுகிறாரு, இன்னொன்று சுயஞானம். தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இந்த உலகத்தில் ஏன் சரியாக தேவனை அறிய முடியலைன்னா, மனுஷன் என்ன பண்ணுறான்? அவனுடைய ஞானத்தை வச்சு, அதாவது தேவன் என்னுடைய ஞானம் இல்லாமல் நீ எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்ட்டாரு. இவன் தேவ ஞானம் இல்லாமல் சுயஞானத்தை தேவன் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். தன் மனைவி யாருன்னே இவனால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு மனைவி யார் எப்படின்னு இவனுடைய ஞானத்தினால புரிந்து கொள்ள முடியாத ஒரு பைத்தியக்காரன் தன்னுடைய சுயஞானத்தை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் தான் யாருன்னே அவனுக்கு புரியலை. தான் தேவ சாயலிலும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுங்கிறதையும் அவன் புரிஞ்சிக்கலை, மனுஷி யாருங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியலை. இவன் என்ன பண்ணுறான்? தேவனை புரிஞ்சிக்க விரும்புகிறான். நான் என்னுடைய ஞானத்தினால தேவனை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? கடைசியில் தேவனை கண்டுபிடிக்க முடியாமல் இவனே தேவர்களை உருவாக்கி விட்டான். அதான் ரோமர் 1 சாராம்சம். இன்னொரு நாளைக்கு நம்ம அங்கே போவோம். ஊரும் பிராணிகள் அழிவுள்ள மனிதர்களுக்கு ஒப்பாக என்ன பண்ணினானா, தன்னுடைய ஞானத்தினாலே தேவனை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எதெல்லாம் அவன் பார்க்கறதுக்கு அவனுக்கு பயமாக இருந்துச்சோ, எதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இருந்துச்சோ, அதெல்லாமே இவன் என்ன மாற்றிட்டான்? இதெல்லாம் தேவன் என்று மாற்றிவிட்டான். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு இன்னைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள உதவுவது எது? உலகத்தின் ஞானம் அல்ல, மனுஷனுடைய ஞானம் அல்ல, தெய்வீக ஞானம். இயேசு வந்தால் தான் தேவன் யாருன்னு நமக்கு புரியும். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. இயேசுங்கிற வெளிச்சம் இல்லாமல் பிதாவாகிய தேவனை ஒருவனும் பார்க்க முடியாது. இந்த வேதாகமும் புரியாது. பிரசங்கம் அவனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது கேட்கும்போது அவனுக்கு இதுதான் தோணும், முட்டாள்கள்னு தான் தோணும். அப்படி தான் இங்கே எழுதியிருக்காரு பாருங்க. இங்கே பாருங்கள், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. இப்போ நான் பண்ணுகிற பிரசங்கம் எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு கேட்கும் போது காதில் விழுந்ததுன்னா பைத்தியக்காரன் பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு ஏதோ ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத, வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காத, ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் வீட்டில் பிரியாணியை சாப்பிட்டோமா, சினிமாவுக்கு போனோமா, புசிச்சோம் குடித்தோம் இல்லாமல் காலையிலே கூட்டு வச்சு 8 மணிக்கு என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கான், பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கர்த்தர் அப்படியே மாற்றி செய்கிறாரு. நீ எதை இந்த உலகத்தில் பைத்தியம் நினச்சிட்டு இருக்கியோ அதை வச்சே என்ன பண்ணுவேன், நான் ரட்சிப்பை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. உன்னுடைய பிஹெச்டியை வச்சு கிடையாது. ஒன்றுமே படிக்காத ஒரு ஊழியக்காரன் இன்னும் இயேசுவை பிரசங்கிக்கிறானே, அதை வச்சு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன். நீ இந்த உலகத்தில் படிக்கிற டாக்டரேட் பிஹெச்டி எதுவுமே என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு ஒருத்தனையும் கொண்டு போகாது. ஆனால் 5ஆம் கிளாஸ் கூட படிக்காமல் இருக்கலாம், அவன் இந்த இடத்துல இன்னும் இயேசுவை ஆண்டவன் பிரசங்கிக்கிறானே, அந்த பைத்தியக்காரனுடைய பைத்தியக்காரத்தனமான சுவிசேஷத்தை வைத்து பரலோகத்துக்கே ஆத்துமாக்களை கொண்டு போய்விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஒன்று தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், இயேசு சிலுவையில் மரித்தாரே, அதை தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும்
கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். கிரேக்கர்கள் வந்து ஞானத்தில் சிறந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுவை எப்படி இருக்குது, இயேசுவே அப்படி எழுதியிருக்கிறது. அங்கே வந்து சுவிசேஷத்தை பைத்தியமாக இருக்குது, பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு எழுதின இந்த இடத்துல இயேசுவை எப்படி இருக்கிறாராம், அவர் யூதருக்கு இடர்லாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். இது யாரை பற்றி சொல்லியிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், இயேசுவை பற்றி. இயேசு ஒரு சிலருடைய பார்வையில் இயேசுவை அவர்கள் முட்டாளாக நினைக்கிறார்கள். இயேசுவே பைத்தியம்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார்ல, என்னையே பிசாசு பிடித்தவன் என்று சொன்னால் உங்களை என்னன்னு சொல்லுவாங்கண்ணே. அப்போ இந்த இடத்துல இப்படின்னு சொல்லலாம், என்னையே பைத்தியம்னு சொன்னான், இயேசுவே பெரிய பைத்தியம்னா இயேசுவை பிரசங்கிக்கிற நீ எப்படிப்பட்ட பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. இப்போ சொல்கிறேன், இயேசு பைத்தியம்னா நானும் பைத்தியம்தான். ஹல்லேலூயா. நானும் பைத்தியம், நீங்களும் பைத்தியம். இயேசு பைத்தியம்னா நானும் பைத்தியம், நான் பைத்தியம்னா இதை கேட்டுட்ருக்கு நீங்களும் பைத்தியம். ஆனால் நம்மளாம் பைத்தியமா இல்லை அப்படின்னு உலகம் சொல்லுது. கிரேக்கர்கள் சொன்னார்கள், படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தின் ஞானத்தினால் நிறைந்த மக்கள் சொல்லுவார்கள் இயேசு பைத்தியம், அந்த பிரசங்கிக்கிறவன் பைத்தியம், அதை கேட்டுட்டு இருக்க உட்கார்ந்துருக்கிற கூட்டம் பைத்தியம். ஆனால் கர்த்தரோ அவர்களை தான் பைத்தியமாய் காண்கிறார். ஆமென். நாம் தான் ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யார் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் நானும், எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அங்கே தான் வரேன் நான், தேவ ஞானமாய் இருக்கிறார். சொல்லுமா, கிறிஸ்து இயேசு தேவ ஞானமாய் இருக்கிறார். மனுஷ ஞானம் அல்ல, உலகத்தின் ஞானம் அல்ல, படித்த ஞானம் அல்ல, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பரலோக தேவன் என்ன விதமான ஞானத்தை உடையவராய் இருக்கிறாரோ அதே விதமான ஞானம் உடையவர்களாய் உங்களையும் என்னையும் இயேசு மாற்றியிருக்கிறார். இதுதான் இந்த சுவிசேஷத்தின் மகிமை. அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் அப்படி இருக்கிறார், அதைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஆகவே தான் அநேக இடத்துல பவுல் சொல்லிட்டே வருவார், நான் தேவ ஞானத்தை பிரசங்கிக்கிறேன். we are preaching the wisdom of God. பிரசங்கம்ங்கிறது தேவ ஞானம். மனிதன் இழந்த அந்த தேவனுடைய ஞானத்தை கிறிஸ்துவின் மூலமாக உலகத்துக்கு அறிவிப்பதன் பெயர் தான் சுவிசேஷம். சுவிசேஷங்கிறது என்னமோ இல்லை, இயேசு மரித்தார், இயேசு கல்வாரில் மரித்தார், இயேசு ஆண்டவராக இருக்கிறார், இயேசு ரட்சகராக இருக்கிறார். எதுக்கு, என்னத்துக்கு? அங்கேருந்து இங்கே கொண்டாந்து உட்கார வச்சு ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஏன் ஒன்றும் மாறலைன்னா அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துக்க வேண்டியது, அவ்வளோதான். முன்னாடி அங்கே உட்கார்ந்தோம், இப்போ இங்கே உட்காந்துருக்கோம். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இது புரியலை? கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறார். அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நான் செயல்பட்ட ஞானம் வேற, இனிமேல் செயல்பட வேண்டிய ஞானம் வேற. முதல் பாவம், தேவ ஞானத்தை இழந்தான் மனிதன். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, தமிழில் பைத்தியம்னா எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் முட்டாள்தனம் வருது. முட்டாள்தனத்தை விட பைத்தியம் மோசமானது, அதனால் நம்ம பைத்தியத்தை எடுத்துக்கலாம். முட்டாளை விட பைத்தியம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்களை கூப்பிட்டாரே கர்த்தரே, உங்கள் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பாருங்கங்கிறாரு. நீங்களாம் ரொம்ப சூப்பரானவங்கன்னு உங்களை கூப்பிடல, மாம்சத்தின்படி உங்கள் வாழ்க்கையில், அதாவது அழைக்கப்பட்டவர் கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே மாம்சத்தின்படினா என்ன அர்த்தம்? உங்கள் பிறப்பின்படி அல்லது உங்களுடைய எஜுகேஷன் படி, உங்களுடைய பின்னணியின்படி நீங்கள் என்ன கிடையாது, அநேகர் ஞானிகள் இல்லை. நம்மெல்லாம் பெரிய ஞானிகள் கிடையாது இல்லையா? ஏதோ ஓரளவு படிச்சிருப்போம், அநேகர் ஒன்றும் படிக்காமலும் இருக்கலாம். எல்லாரும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலைங்க. ஞானிகள் அநேகர்ல வல்லவர்கள், நாங்கள் பெரிய ஆளுங்க இல்லை, பிரபுக்கள், பணக்காரவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அதாவது உலகத்தில் தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிற அவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அதில் நான் ஒரு பைத்தியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்காரனாக தான் வாழ்ந்தேன். வாழ்க்கைனா என்னான்னு புரியாதது பைத்தியம் தானே. மன ரீதியாக நல்லா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே புரிஞ்சுக்கலன்னா அதுவும் ஒரு பைத்தியம் தானே. வாழ்க்கை நோக்கம் என்ன, நம்ம எங்கே இருக்கோம், ஏன் இருக்கோம், எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம், எதை நோக்கி போகிறோம், அப்படி தான் இருந்தோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டில் உள்ள பெற்றவங்களை பார்த்துக்கிறதுக்காக வாழணும்,
இல்லை ஒரு பெரிய ஆளாயிடணும். இதுதான் உலகத்தின் ஞானம். அப்போ என்ன வாழ்க்கை நோக்கம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோமே தெரியலனா அப்போ நம்மளும் ஒரு பைத்தியம் தானே. தேவனுடைய பார்வையில் நாம் பைத்தியர்களாக தான் இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார், இந்த உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த பகுதி ஏந்திரமா எனக்கு பிடிக்கும். இதில் இருக்க எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் பொருந்துவேன். பைத்தியங்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் பொருந்துவேன், இழிவானவைகள்லையும் நான் பொருந்துவேன். அற்பமாய் எண்ணப்பட்டேனா, எஸ், என்னுடைய சின்ன வயசில் நான் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறேன். இல்லாதவனா, ஆமாம், எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயுமே பலம் உள்ளவனா கிடையாது, நான் ரொம்ப வீக்கானவன், சரீர பிரகாரமாகவே நான் வீக்கானவன். ஸோ அந்த பகுதியில் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு பொருந்தும். உங்களுக்கு என்ன பொருந்துன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்னா, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறது இல்லை, நம்ம பார்த்து யாரெல்லாம் இவன் பலவீனமானவன், ஒன்றும் இல்லாதவன், இவன் அற்பமானவன், இவனுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாரும் எத்தனை பேர் நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நம்ம இந்த இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அப்படியே தலையெல்லாம் மாற்றி அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் பலம் உள்ளவன், அவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது. இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, தச்சனுடைய குமாரனுக்கு எப்படிங்க இந்த ஞானம் வந்துச்சு? இயேசு பேசும்போது பார்க்குறாங்க, யார் இவன்? மரியாளோட குமாரன் இல்லையா, யோசேப்போட குமாரனாச்சே, இவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு? தேவ ஞானமாக இருந்தார். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த பகுதியின்படி உலகத்தில் நம்மளை பார்த்து, நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல எல்லாம் பார்த்து, இன்றைக்கி அவங்க நம்ம ஒருவேளை நம்ம செய்த யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, இவன் இன்னார் விட்டு பிள்ளை இல்லையா, இவன் இன்னும் படித்தவன் இல்லையா, இவங்க இந்த குடும்பம் இல்லையா, இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது, இவன் எப்படி இதெல்லாம் கற்றுக்கொண்டான் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்வார், அவருக்கு மகிமை உண்டாகும். உலகத்தில் பைத்தியமாக இருந்தவனை, பலவீனமாக இருந்தவனை, ஏழ்மையாக இருந்தவனை, தரித்திரமாக இருந்தவனை எடுத்து அவனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தும் மட்டுமல்ல, தெய்வீக ஞானத்தினால் அவனை நிரப்பி இந்த தேவனுடைய சத்தியத்தை உலகத்துக்கு அறிவிக்கிறவனாய் மாற்றுகிற தேவன் நான் என்று சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இது ஒவ்வொருவருக்கும் பொருந்தும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி தான் என்ன பண்ணுறாரு தேவன், வேணுக்குனே இந்த உலகத்தை பைத்தியமாக்கி காட்டுறாரு. உலகத்தை என்ன பண்ண, இப்படி சொல்லலாம், உலகத்தை டென்ஷன் ஆக்கி காட்டுறாரு, கடுப்பேற்றுறாருன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொன்னால், நமக்கு விரோதமாக இருக்கிறவனை, நம்மளை பார்த்து அற்பமாக இருக்கிறவனை எப்படி கர்த்தர் கடுப்பேற்றுவார்னா, ப்ரொவோக் பண்ணுவார்னா, நம்மளை ஆசீர்வதிச்சு தான் அவனை கடுப்பேற்றுவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நம்ம எதிரிகளை ப்ரொவோக் பண்ணணும், அவங்கள கடுப்பேற்றுறதுக்காக கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்கள் இவைகள். ஆமேன், ஆமேன். அப்படி நம்ம வாழ்க்கை மாறலைன்னா அதை கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். அப்படி மாற வேண்டும். ஆமேன். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, இது எதுக்கா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இப்போ நான் இங்கே நின்றுக்கிட்டு இப்போ சொன்னதெல்லாம் என்னுடைய ஓரளவு தாழ்மையான நான் சொன்ன காரியங்கள் இல்லைங்க. நான் பிறந்தப்பே பெரிய அரண்மனையில் பிறந்தேன், நான் பிறந்ததே பெரிய ஜமீன்தார் வீட்டில் பிறந்தேங்க, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், எங்கள் பார்ட்னர் அப்படி, இவர் அப்படி எப்படி, அதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு இங்கே பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் அவராலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்படி தான் நான் சொல்லணும். இயேசுவாலே நான், இயேசுவுக்காகவே நான், இயேசுவாலே நான், இயேசுவுக்காகவே நான். அதான் சரியான ஸ்டைல். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி தான் கீழே எழுதியிருக்கிறது. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எதனால் நான் சொன்னால ஃபஸ்ட்டு இது, அதனால தான் விளக்கத்தை முதல்ல சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஆதாமுக்குள்ளே இல்லை, பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினா இன்னொருவருக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் என்னை போல கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்னைக்கு தேவன் எப்படி பார்க்குறார்? நம்மளை ஞானம் உள்ளவர்களாய் பார்க்குறார், நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, மீட்கப்பட்டவர்களாய் பார்க்குறார். யார் மூலமாக? இயேசு. எப்படி இது உண்டானதுன்னா, இயேசு தேவ ஞானத்தின்படி செயல்பட்டார் ஒழிய
ஒரு நாளும் உலகத்தின் ஞானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே இன்றைக்கு நமக்கு என்னவாகிவிட்டார்? இயேசு தேவனாலே நமக்கு ஞானமாகிவிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஞானம் இது? ஆதாமை சிருஷ்டித்த போது கொடுக்கப்பட்ட ஞானம், அதே விதமான நீதி, பரிசுத்த மீட்பு இன்னைக்கு இயேசுவின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்கிறது. இது சந்தோஷமான செய்தி இல்லையா? சந்தோஷமான செய்தியை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, இது அநேகருக்கு போய் கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். கொஞ்சம் பேருக்கு இல்லை, இது அநேகருக்கு போய் கொண்டு இருக்கிறது. இப்போ நான் எடுத்தோடனே உங்களுக்கு எப்போதும் வழக்கம் போல் வாசிக்கிறது போல் 1 கொரிந்தியர் 1:18-31 நீண்ட பகுதியை வாசிச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் விளக்கத்தை சொல்லிட்டு இப்போ போதிச்சினே, இப்போ உங்களுக்கு இந்த பகுதி ஃபுல்லாக புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் பைபிள் நீங்கள் வாசிங்கன்னா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு புரியும். முதல் பாவம் என்னங்கிற வெளிச்சம் ஞானங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு வேதாகமும் புரியும். ஒரு விஷயம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11 ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும். 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஞானத்தின் அடிப்படையில். 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். திருப்பி ஆதியாகமத்துக்கே போறாரு. ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று, அங்கே என்ன உண்மையை அவன் மாத்தினா? தேவனை பற்றிய உண்மை நின்று அங்கே கெடுத்தான். அதாவது என்ன தேவனை பற்றிய உண்மை? நீ தேவ ஞானத்தை சார்ந்து கொள்ள வேணாம், வேற ஞானத்தை தெரிஞ்சுக்கோ. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பவுல்? அதே போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களை என்ன பண்ணிடுவான்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்கள் மனதும் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதை வீட்டில் போய் நீங்கள் வாச்சிங்கன்னா அங்கே வந்தது கள்ளப்போஸ்தலர்கள் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்கிறாங்க. தேவனுடைய ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்ட பொல்லாத வேலையாட்கள் பற்றிலாம் பேசுகிறாரு. அப்போ இங்கே என்னமோ நடந்திருக்கு. மறுபடியும் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? சில போதகர்கள், கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் ரூபத்தில் வந்து இந்த பவுல் பிரசங்கித்து உண்டாக்கின இந்த சபையில் வேற எதையோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆகவே தான் அவர் எழுதுகிறாரு. அங்கே பின்னாடி நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன் என்னவா இருந்திருக்கும்னு. அடுத்த அதிகாரத்தில் இருக்குது அதுக்கு பதில். கடைசி வசனம் 21ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா புரியும். 21 20 வாசிங்க. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். இதெல்லாம் விட அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டுமோ என்று பயந்திருக்கிறேன். இவரோட பயம் என்ன? எப்படி பிசாசு உங்களை வஞ்சிப்பான்னு நான் பயப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் மாறாமல் இருக்கீங்களோன்னு நான் பயப்படுறேங்கிறாரு. அதே சண்டை, புறங்கூறுதல், அது மட்டுமல்ல அதே விபச்சாரம், வேசித்தனம், அதே காம விகாரம், அதோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நீங்கள் இருந்துருவீங்களோன்னு நான் பயப்படுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பற்றிய உண்மைன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஞானத்தை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வேறே ஒரு ஞானத்தையோ அல்லது இது போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், மனந்திரும்புதலை குறித்து இன்றைக்கி பேச்சே கிடையாது. சுவிசேஷனாலே மனந்திரும்புதல்ங்கிறது இருக்குது. நம்ம அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? வந்த பிறகு மனந்திரும்புதல்ங்கிறது ஒரே நாளில் நடக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சபைகளை பார்த்தே இயேசு சொல்கிறார், இந்தந்த காரியங்களை குறித்து நீ மனந்திரும்புன்னு. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசின்னு சொல்கிறவன் இந்த இடத்துல எழுதியிருக்கிறபடி அதே கேரக்டரில் அதே பாவத்தில் இருந்தான்னா அது என்ன அர்த்தம்? பிசாசு எங்கேயோ வஞ்சிக்கிறான்னு அர்த்தம்.
அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வருது, என்ன ஒரு ஞானத்தை எடுத்துக்கிறாருன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகும் நான் இப்படியே பழைய வாழ்க்கை வாழ்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு தைரியத்தை, அது பேர் தான் வஞ்சனை. நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், நாங்கள் மோசம் போகிறோம் என்று தெரியாதபடிக்கு பிசாசு மறுபடியும் அன்னைக்கு ஏவாளை மோசம் போக்குனது போல கொரிந்து சபையே உங்களை மோசம் போக்கிவிடும் என்று நான் பயந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்னென்ன இருந்ததோ அது எல்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது எனக்கு பயந்தான். அப்படி வந்தால் நான் தேவனுக்கு உண்பதாக என்னை தாழ்த்த வேண்டியதாக இருக்கும். நான் உருவாக்கின ஒரு சபை யார்? பவுல் அப்போஸ்தலன். எல்லாத்தையும் வேதத்தை கரைச்சி குடித்தவன், இயேசுவை நேராக சந்தித்தவன், சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை உருவாக்கியிருக்கான். அந்த மனுஷன் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எல்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் சபையோட நிலைமைகள் மனந்திரும்புதல் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் அப்படியே இருந்ததுன்னா அது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரியம் அவர்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து அவர்களை தந்திரமாக ரகசியமாக அது பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு அவர்களை ஏதோ ஒரு காரியம் மோசம் போக்கி கொண்டிருக்கும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். ஸோ நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், ஏதாவது நம்முடைய பழைய வாழ்க்கையின் காரியம் இன்னும் நம்மளை தொடர்ந்தா அதை குறித்து நாம் மனந்திரும்பவும் கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய உதவியும் வாங்கி அதிலிருந்து பூர்ணமான விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளாக நடக்க. ஹல்லேலூயா. மறுபடியும் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனுடைய இச்சைகளால் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷன், அதுதான் இன்னொரு இடத்துல எழுதுகிறார். இதோடைய அடிப்படை தான் அதுவும். அந்த கெட்டு போகிற இச்சைகளுடைய பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் வாழுங்கள் என்று பவுல் சொல்கிறார். நீங்கள் எந்த நிருபத்துக்கு போனாலும் இதை விட்டு நீங்கள் வெளியே போயிட முடியாது. அது கொரிந்தியராக இருக்கலாம், எபேசியராக இருக்கலாம், கொலோசியராக இருக்கலாம். திருப்பி எங்கே வருவார்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அந்த ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கேற்றபடி கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாக நடந்தது போல கிறிஸ்துவுள் நீங்கள் இன்றைக்கி ஆதாமுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகவே நடந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். விட்டுவிட வேண்டிய காரியங்கள் விட்டு விடுங்கள். எது சரியில்லையோ, வேதம் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுதுன்னா அது சரியில்லை தான் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மை மிகவும் உயர்வான இடத்திற்கு கொண்டு போவார்.